Very good evening, friends. Last class, we saw this poem, The Spider and the Fly. Right? Today's class, we are going to look into the answers for the questions which is asked in our textbook. இந்த பாடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில நம்ம பார்க்க போறோம். இந்த சிலந்தி என்னதான் பண்ணாலும் அந்த ஈ வந்து தன்னுடைய வலைக்கு ஆரம்பத்துல வரதாவே இல்லை. It didn't get distracted by the flattery words of the spider. Which didn't get flattered. Fly didn't get flattered. அது என்னதான் புகழ்ந்து பேசினாலும் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தாலும் அது பேசுற விதம் அது வந்து மயங்கி போற மாதிரி இல்லை. ஆனா கடைசியில என்ன ஆகுது, இந்த சிலந்தி விரிச்ச வலைக்கு இந்த ஈ வந்து மாட்டின்றது. ஸோ இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா, we shouldn't get attracted by the flattery words. நம்மள வந்து ரொம்ப புகழ்ந்து அந்த இடத்துல தேவையே இல்லாம நம்மளை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதோ சாதகமா ஒரு வேலை நடக்கணுங்கிறதுக்காக தான். We should always be wise in those times. At those times we should be very much cautious and wise. ஆரம்பத்துல இந்த ஃப்ளை ஈ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாலும் கடைசியில அதுவும் இந்த சிலந்தியோட பிடியில தான் போய் மாட்டின்றது இல்லையா? So we are going to see the answers for the questions which is asked from this chapter. I'm so sorry, from this poem. Read the following lines from the poem and answer the following questions in a sentence or two. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you're there. என்னுடைய வீட்டுக்கான பாதை வளைஞ்சு போற பாதைகளாக படிக்கட்டுகளாக இருக்கு. நீ அங்க வந்தேன்னா நிறைய அற்புதமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு பாக்குறதுக்காகவே. இந்த வார்த்தைகள்லாம் சிலந்தி வந்து இந்த ஈய பார்த்து சொல்றது. How to reach the spiders parlor? எப்படி வந்து இந்த ஸ்பைடர்ஸ் உடைய பார்லரை வந்து ரீச் பண்ண முடியும்? Through a winding stair you can reach the spiders parlor. பார்லர்னா it's a small room in a house which is used to entertain guests. வீட்டுக்கு வரவங்கள வரவேற்கிறதுக்காக இருக்கிற ஒரு இடம். That's called as a parlor in English. So how to reach the spiders parlor? எப்படி வந்து அதோடைய வீட்டை போய் அடைய முடியும்னா, இந்த படிக்கட்டுகள் வளைஞ்சு போற படிக்கட்டு மூலியமா இந்த சிலந்தியோடைய வீட்டுக்கு போயிட முடியும். What will the fly get to see in the parlor? என்னெல்லாம் பார்க்க முடியும் இந்த ஈனால? அந்த சிலந்தியோடைய வீட்டுக்கு போச்சுன்னா என்னெல்லாம் பார்க்க முடியும்? The fly will get to see many curious things in the parlor. So the answer is see many curious things. அதுதான் அதுக்கான பதில். Next question. Oh, no, said the little fly. Kind sir, that cannot be. I've heard what's in your pantry, and I do not wish to see there. உங்களுடைய வீட்டுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து வரதுக்கு நான் தயாராக இல்லை. அதை பார்க்கவும் விரும்பல. Is the fly willing to enter the spider's pantry? இந்த வாக்கியங்களை வச்சு, இந்த சென்டென்சஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா அது வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. No, the fly is not willing to enter the parlor. நோங்கிறது தான் பதில். டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கல, ஏன் என்னன்னா விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற பதில மட்டும் நம்ம தெரிவிச்சா போதும். Can you guess what was in the pantry? இந்த பேண்ட்ரியில என்னெல்லாம் இருந்தது உங்களால யூகிக்க முடிஞ்சுதா? Only remains of dead flies may be found in the pantry. இந்த செத்த ஈக்கள், இது போல மலையில மாட்டின பூச்சிகள் தான் அந்த அறையில இருந்திருக்கணும் இல்லையா?
only remains of dead flies may be found in the pantry. அந்த சிலந்தி சொல்றது நிறைய சாப்பாடு பொருட்கள்லாம் இருக்கு, நீ வந்தேன்னா விதவிதமா சாப்பிடலாம் அப்படின்னு தான் அது சொல்லுது. ஆனா அப்படியே அது உண்மையில கிடையாது. நிறைய இந்த மாதிரி வளைந்து சிக்கிட்டு மாட்டிண்டு இறந்து போன ஈகள் நிறைய ஃபிளைய தான் பார்க்க முடியும். ரிமைன்ஸ் ஆஃப் டெட் ஃபிளைஸ் மே பி ஃபவுண்ட் இன் தி பேண்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் எழுதிக்கோங்க. நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Sweet creature, said the spider, you're witty and you're wise. How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. List, list the words used by the spider to describe the fly. அந்த ஈ வந்து எப்படி இருக்குன்னு இந்த சிலந்தி வந்து வர்ணிச்சது. Handsome, gauzy wings, brilliant eyes are the words the spider used to describe the fly. Gauzyனா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது. அடுத்த கேள்வி, why does the spider say that the fly is witty? எதனால வந்து இந்த ஈ வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு இந்த சிலந்தி நினைச்சுறாங்க. The spider calls the fly witty because the fly is clever to avoid entering the web. அந்த சிலந்தி வலைய வந்து தவிர்க்கிறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்றது இல்லையா, நான் வரத்துக்குலாம் விருப்பப்படலை அப்படின்னு. அது ஈஸியா அட்ராக்ட் ஆகல. எதுக்கு அட்ராக்ட் ஆகல? இந்த சிலந்தி பேசுற வார்த்தைகளுக்கு வந்து அது அட்ராக்ட் ஆகல, ஈர்க்கப்படல. அதனால அது புத்திசாலின்னு சிலந்தி நினைச்சுக்கிறதாம். விட்டி இந்த வார்த்தையும் இருக்கும். விட்டினா புத்திசாலி, இன்டெலிஜென்ட். Just wait for a minute more. The spider turned him round about and went into his den. For well he knew the silly fly would soon come back again. திரும்பி போயிடுச்சான் இந்த சிலந்தி வந்து. இந்த ஈ வந்து ஒரு தன்னுடைய பேச்சுக்கு வந்து எந்த ஈடும் கொடுக்கல, அது கிளம்பி போயிடுது. அதனால இந்த சிலந்தியும் தன்னுடைய அறைக்கே மறுபடியும் உள்ள போயிடுது. ஆனா அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு,
இந்த ஈ மறுபடியும் வரும்னு அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துட்டாங்க. Why is the poet using the word den to describe the spider's web? So wild animals live in their dens. Spider also has its web as its dwelling place. Dwelling place na வசிக்கிற இடமா இருக்கிறது. Where it lives. So the poet uses the word den. இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அது பெரிய இந்த கூண்டு, இந்த டென், அந்த சிங்கம்லாம் என்ன சொல்லுவோம், இந்த லைன் லிவ்ஸ் இன் இட்ஸ் டென் அப்படின்னு தானே சொல்லுவோம். அது போலதான் ஸ்பைடர் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் வெப் ஆஸ் அ டுவெல்லிங் பிளேஸ். அது வசிக்கிற இடமா தான் இந்த ஸ்பைடர் வெப் வச்சுட்டு இருக்கு. ஸோ தி போயட் யூசஸ் வேர்ட் டென் ஓவர் ஹியர். அதனாலதான் போயட் வந்து இந்த இடத்துல டென்னுங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. So similar to lion, the spider is like lion to in its web. இந்த சிலந்தி வந்து சிங்கத்தை போல இருக்கு. தன்னுடைய அறைக்கு யாராவது வந்தாங்கன்னா உடனே அது தன்னோட பிடியில தான் இருக்கு. இப்ப சிங்கம் ஏதாச்சும் ஒண்ணு பார்த்ததுன்னா அது அதோடைய பசிக்கு தானே அது வச்சுக்கும். அது என்ன பாவம் இல்லாம பார்க்கும்? இல்ல, இந்த குட்டி முயல் கிடைச்சிருச்சு இல்லாட்டி ஒரு மான் கிடைச்சிருச்சுன்னா அது என்ன விடுமா? தன்னுடைய சிறைக்கு அதை அழிச்சுன்னு போயிடும்ல தான் இருக்கிற இடத்துக்கு. அது போலதான் இந்த சிலந்தியும் இந்த போயம்ல. Why was the spider sure that the fly would come back again? The spider has flattered the fly of its beauty, so he was sure it would come back again. இந்த சிலந்தி வந்து இந்த ஈயினுடைய அழகெல்லாம் வர்ணிச்சிருக்கு. அதனால அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு மயங்கி மறுபடியும் இந்த ஈ இதோடைய வலைக்கு வருங்கிறது நம்பிக்கை, வருங்கிற நம்பிக்கை இந்த சிலந்திக்கு இருந்திருக்கு. That is why it was very sure that the fly would come back again. Questions were asked. I'll wait for a minute more. You can make note of these answers. If at all you are not known. உங்களுக்கு ஒருவேளை பதில் தெரியலன்னா நீங்க பதில பார்த்து எழுதிக்கலாம். With buzzy wings, she hung aloft. Then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green purple hue. இந்த ஈ வந்து மேலதான் பறந்துட்டு இருக்கு. ஆனா இந்த புகழ், தன்னை பத்தி தன்னோட அழகை பத்தி இந்த சிலந்தி வந்து வர்ணிச்சது இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அது அப்படியே இறங்கி இறங்கி கீழே வருதாம். பசி விங் ஷி ஹங் அலாஃப்ட், மேல பறந்தது. ஆனா தன் வந்து வர்ணிச்ச வார்த்தைகள்லாம் நினைப்பு கொண்டு வந்து அது கிட்டக்க வருதாம். எங்க கிட்டக்க வருது? சிலந்தியோட வலைக்கே வருது. திங்கிங் ஆஃப் ஹர் பிரில்லியன்ட் ஐஸ், எதை நினைச்சுட்டு வருது? தன்னுடைய கண்கள் அவ்வளோ அழகா இருக்குங்கிற வார்த்தைகள் இந்த சிலந்தி சொல்லிச்சு இல்லையா, அது மட்டும் இல்லாம அண்ட் கிரீன் அண்ட் பர்பிள் ஹியூ. These were the words which was used by the spider to describe the beauty of the fly. So who does she refer to? இங்க ஷீங்கிறது யாரை குறிக்கும்? She refers to the fly. What was she thinking of? She was thinking of her beautiful eyes and colors of her wings. தன்னுடைய அழகான கண்கள், தன்னுடைய வண்ணம் நிறைந்த ரெக்கைகள், அதை நினைச்சுட்டு இந்த ஈ இருந்துதான்.
Waiting for you to write down the answers. ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரோஸ் ஆனதுக்கு அப்புறமும் எம்சிக்யூஸ் கேட்கப்படும் இல்லையா, அந்த சினானிம் ஆன்டனிம் அந்த கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் கொஷின்ஸ் கேட்கறதே அந்த பதில்கள் இங்க எழுதுறேங்க இல்லையா, அதை நீங்க டீச்சர்ஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா நல்லது. இட்ஸ் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த அளவுக்கு நமக்கு அந்த பாடம் புரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். ப்ளீஸ் கிவ் அ ட்ரை. எல்லாரும் ஆன்சர்ஸ் எழுதுங்க. அதை வந்து என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே சப்மிட் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின். அண்ட் நவ், இந்த பிரிவுல இருக்கிற கடைசி கேள்வி. And now, dear little children, who may this story read to sing idle, silly, flattery words, I pray you never give heed. Who does I refer to? I refer to the poet. I யார் இங்க குறிக்கும்? இந்த poet தான் சொல்லப்படுறது. What is the advice given to the readers? இந்த கதை போயத்தை படிச்சவங்களுக்கு என்ன அவர் சொல்ல வராரு, என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு? நெவர் லிசன் டு ஐடில் சில்லி ஃபிளாட்டரி வேர்ட்ஸ், ஃபிளாட்டரிங் வேர்ட்ஸ் இஸ் தி அட்வைஸ் கிவன் டு தி ரீடர்ஸ். தேவையே இல்லாம பேசுறவங்க, இல்லாட்டி அந்த இடத்துல அவசியமே இல்லாம புகழ்ந்து உங்களை பத்தி பேசுறாங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெருசா ஈடு கொடுக்காதீங்க அப்படிங்கறதுதான் இந்த போயம் மூலியமா நமக்கு போயட் தெரிவிக்கிற ஒரு விஷயம். Complete the summary by filling in the spaces with suitable words. நம்ம டெக்ஸ்ட் புக்ல பிளாங்கா கொடுக்கப்பட்டிருக்கோம், அதுக்கான பதில் என்னங்கிறது தான் நான் இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்பேன். so that it will be easy for you to write down the answer. The poem begins with the spider's welcoming of the fly. It begins with அது வரவேற்கிறதோட இந்த போயமானது ஆரம்பிக்கப்படுகிறது. He reaches out to the fly to come into his home. அந்த சிலந்தி வந்து இந்த ஈட்ட போய் தன்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு போய் அழைக்குது. இட் ரீச்சஸ் அவுட் டு தி ஃப்ளை. ரீச்சஸ்ங்கிறதா ரெண்டாவது பிளாங்க்கான பதில். The spider describes his parlor as dash one. It has the prettiest one. ரொம்ப இருக்கிறதுலே அழகான ஒரு வீடுன்னு தான் இந்த சிலந்தி தன்னுடைய பார்லரை சொல்றது. The spider kindles the curiosity of the fly so that she may enter his home. Fortunately, the fly was wise and refused to get into its home. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஈ வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கு, அதனால அது மறுக்கிறது இதோடைய வீட்டுக்கு போறது. Now the spider pretends to be a friend and asks her to come and rest in this home. ஒரு நண்பரை போல அது தோற்றம் கொடுக்கிறது, நடிக்கிறது. Pretends it to be a friend and it asks her to come and rest in its home. நீ என் வீட்டுல வந்து ஓய்வெடு அப்படிங்கிற மாதிரி சிலந்தி பூச்சி இந்த ஈ கிட்ட சொல்றதான். So the fifth blank is friend. He offers her dash and dash. I'm so sorry. He offers her dash and dash to rest. என்னெல்லாம் கொடுத்து ஓய்வு, என்னெல்லாம் ஆஃபர் பண்றது ஓய்வு எடுக்கிறதுக்கு? It is offering her sheets and bed. So sixth and seventh blank is sheets and bed. The time also fly. So the fly declines the spider's offer very politely. This time also, I'm sorry. இந்த வாட்டியுமே அந்த ஈ வந்து மறுத்துருது. மறுக்கிறது தான் டிக்ளைன்ஸ், வரத்துக்கு சம்மதிக்கல. The next weapon that the spider uses is flattering. ஒரு பொய்யான பேச்சு, ரொம்ப புகழ்ந்து
பேசுற வார்த்தைகள் அத flattering சொல்லலாம். ஒரு பொய்யாக புகழுவது அதுதான் flattery. நேர்மையா இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக உபயோகிக்கப்படுற வார்த்தைகள் flattery. The spider praises the wings and the eyes of the fly. எதெல்லாம் பத்தி அது பெருமையா பேசுது அதோடைய ரெக்கைகளாகட்டும் அதோடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு அது புகழுது. அது மட்டும் இல்லாம இட்ஸ் ஆல்சோ praises her crest. He invites her to look at herself in the dash, which is his parlor. Looking glass, which is in his parlor. முகம் பாக்குற கண்ணாடி தன்னுடைய வீட்டு அறையில இருக்கு. அதை நீ பார்க்கணும் ஒரு வாட்டியாச்சும் நீ பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த சிலந்தி ஈ கிட்ட சொல்றது. The fly is flattered by the words of the spider and she falls a prey to her invitation. பிரேனா PRAYங்கிறது ஒரு பிரே, அது வேண்டிக்கிறது. இதோடைய வார்த்தைகளுக்கு பலியாயிடுறது இந்த ஈ. யாருடைய பேச்சுக்கு? இந்த சிலந்தியுடைய பேச்சுக்கு இரையாயிடுறது. So 15th blank is prey, 16th one is invitation. Okay. I hope you have written. So the first blank, I will read out the answer. First one is welcoming. Second one is reaches. Third blank is prettiest. Fourth blank is wise. Fifth one is friend. Sixth one is sheets. Seventh one is bed. Eighth blank is declines. Ninth blank is flattery. 10th it's wings. 11th blank is eyes. 12th one crest. 13th one looking glass. 14th one flattered. 15th one is pray. 16th is invitation. Right? Next we'll move on to long answer question. Write a character sketch of the spider. This poem takes us through a spider's ultimately successful attempts at enticing a fly into its web. Invitation. என்டைசிங்னா இன்விடேஷன், தன்னுடைய அறைக்கு வரவேற்கிறது. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா தன்னுடைய வார்த்தைகளால அது ஈர்க்கிறதுங்கிறது நம்ம பார்த்திருப்போம். Though this poem takes us through a spider's ultimately successful attempts at enticing a fly into its web, the spider is cunning in capturing its victim. Excuse me. It ensnares the fly through the use of seduction and flattery. ரொம்ப போலித்தன்மையுடன் இருக்கிற ஒரு புகழை உபயோகிச்சு தன்னுடைய வலைக்கு ஈர்க்க பார்க்கிறது. In stanza 1, it does its best to trap the fly into its parlor with the promises of pretty things to see. Next, it tries a different tactics, offering the fly a pretty and a comfortable place to sleep.
and lovely food. Finally, it tries to flatter the fly by praising its beauty and traps the fly in his den. ஆரம்பத்துல வந்து தன்னோட வளைய வீட்டுக்கு வந்தா அழகழகான விஷயங்கள்லாம் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிலந்தி வலைக்கு ஈர்க்க பாக்குறது. ஆனா அது முடியல. அடுத்தபடியா 2வது வாட்டி என்ன பண்றது? உனக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம் கொடுக்குறேன். நல்ல சாப்பாடெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. கடைசியா என்ன பண்றதுன்னா இந்த ஈனுடைய அழக பத்தி வர்ணிச்சு கடைசியாக தன்னுடைய வலைக்கு ஈர்க்கு இருக்கிறது. இட் traps தி fly into his den. ஸோ டென்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த கூண்டுக்குள்ள போயிட்டேன்னா திருப்பி வரவே முடியாது இல்லையா? Spider's web is also in same way. What happens? Okay, if at all you're writing, you can make note of it quickly. எழுத முடியல வேகமானா இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் செஷன் தான். நீங்க லேட்டர் ஆன் கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட இந்த வெப்சைட்லயும் இருக்கும், யூடியூப் சேனல்லையும் இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். The second half of the answer. Next question. What happens if you fall prey to flattery? நம்ம இந்த பொய்யான புகழ் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம இரையாயிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம அதுக்கு காது கொடுத்து கேட்டு நம்மளும் அதுக்கு ஆஹ் ஈடு கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? What happens if we fall prey to flattery? Give instances from the poem The Spider and the Fly. இந்த போயம் மூலியமா என்னெல்லாம் இன்ஸ்டன்சஸ் வந்து நம்ம அதுக்கு ரிலேட் பண்ண முடியும்? If you fall prey to flattery, we have to face evil consequences, just like the fly who falls prey to the spider's flattery and seduction. The spider uses different tactics. தந்திரமான வேலைகள்லாம் பண்றது தன்னுடைய வார்த்தைகள் மூலியமா இந்த ஈய அட்ராக்ட் பண்ண முடியும்னு அது பாக்குறது. Spider uses different tactics to entice the fly into its web. It invites the fly into its parlor with the promises of pretty things to see. தன்னுடைய அறைக்குள்ள நீ என்னுடைய அறைக்குள்ள நீ வந்தேன்னா அவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இதுக்கு வந்து எதுக்குமே இந்த ஈடு கொடுக்கல. When it refuses, it entices him by offering a pretty comfortable bed and a lovely food. இத மறுத்த போது அது என்ன பண்றதுன்னா அழகான அறை இருக்கு படுத்துக்கிறதுக்கு, ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு, சாப்பிடறதுக்கு விதவிதமான பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈர்க்க பாக்குது. And the fly refuses again. Finally, it flatters the fly for its beautiful appearance. சாப்பாடோ ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியும் இந்த மசியாத இடத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க அதோட அழகை பத்தி வர்ணிச்சோன்னு அது மயங்கி போயிடுறது. When the fly refuses again, it flatters the fly for its beautiful appearance. The fly gets flattered and gets trapped in its den. Trappedனா மாட்டின்றது, சிக்கின்றது. This poem teaches us that we should be cautious against those who use flattery and charm to disguise their true evil intentions. அவங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு வேலையை சாதிக்கிறதுக்காக ஒரு பொய்யாக புகழ்ந்து பேசி நம்மள வந்து அவங்க உபயோகிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். It teaches us to be cautious. Words give a detailed description of the spider's parlor. The spider's parlor had winding stairs.
It is the prettiest parlor that had ever been seen by the fly. It has been filled with many pretty things which would arouse the curiosity of the fly. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த ஈ வந்து மயங்கி போறதுக்கு. There are also pretty curtains. Sheets are fine and thin. அந்த வீட்ல வந்து இந்த கர்டன்லாம் இருக்கு. அது வந்து அவ்வளோ மெல்லிசா அவ்வளோ அற்புதமா இருக்கு. It has a it had a pretty and a comfortable bed. ரொம்ப சௌகரியமான அழகான படுக்கை அறை கூட இருந்தது. The fly's appearance பி பிரிவு பி கொஸ்டின் வந்து என்னன்னா ஃபிளைஸ் அப்பியரன்ஸ் அந்த ஈ எப்படி இருந்தது அப்படிங்கிற இந்த வர்ணனை இந்த சிலந்தி பூச்சி கொடுக்கறது இல்லையா. The fly had gauzy wings and brilliant eyes, but the spider flattered it, saying that it had pearl and silver wings, green and purple body, and its antenna is like a crown on him. ஒரு கிரீடம் சூட்டினா போல இருக்கு உன்னுடைய தலைக்கு மேல இருக்க இந்த கிரெஸ்ட், அந்த ஆண்டனா. So these are the words which the spider uses to the fly on its appearance. எப்படி தோற்றம் அளிக்கிறதுங்கிறதுக்கான பதில். In today's class, we have discussed the answers for the questions which is asked in this poem, The Spider and the Fly. I hope this poem is clear to everyone. யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா இந்த poem சம்பந்தமா? ஓகே, இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.